சாம்சன் உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேச போறாராம். இதை கேட்டுட்டு நம்ம என்னன்னு பார்ப்போம். இந்த வருஷம் இல்ல, ஒரு அடுத்த 4-5 மேட்சுக்கு என்னால விளையாட முடியாது. யாரும் எதுவும் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான் பேசாம உன் கையை உடைச்சிடுறேன். கையெல்லாம் நல்லா தான் இருக்கு, சும்மா இருக்கு. நீங்க நல்லா இருக்குல்ல, பேசாம காதை உடைச்சிடவா? இதுக்கு இப்ப எதுக்கு உடைக்கிறதுல இருக்கீங்க? இன்னையா விளையாடுறீங்க? இப்படியா ஜெயிக்க போறீங்க? எப்படி உள்ள போறீங்க? உள்ள போறோம். நல்லா தானே விளையாடுறோம். நல்லா விளையாடுறீங்களா? இல்ல புரியல எனக்கு. என்ன விளையாண்டீங்க நீங்க? என்ன விளையாண்டோம்? என்ன கொஸ்டின் கேக்குறீங்க? இட்ஸ் நாட் ஃபேர். இங்க பாருங்க, கடைசி எல்லா மேட்சுமே கரெக்டா விளையாண்டுருக்கோம். 1 ரன் 2 ரன் சூப்பர் ஓவர்ல தோத்துருக்கா. கடைசி 1 runs 2 runs வரைக்கும் கொண்டு வந்து ரன் ரேட்ல பூஸ்ட் அப்ல தானே இருக்கும். தோத்துருக்கோம், அவ்வளவுதான். 1 run 2 runs அடுத்த மேட்ச்ல சால்வ் பண்ணிடுறோம். கேப்டன்ஷிப்ல ரொம்ப இது பண்றீங்க. இல்ல பராக்கு, உள்ள போண்டா எலிமினேட் ஆல்ரெடி ஆயிட்டோம்டா. இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாதுடா. ஓகே, இப்ப என்ன பண்ணணும்ன்றீங்க? கொஞ்சம் கேப்டன்சி ஸ்டைல மாத்துறா, கொஞ்சம் நல்லா விளையாடுறா. இல்ல புரியல, இந்த கேப்டன்ஷிப் ஸ்டைல்ல என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஓனரா? இந்த நீங்க ஓனர்னு யார் சொன்னா? எங்க சித்தப்பா கூட தான் மேனேஜ்மெண்ட்ல இருக்காரு. போற போக்குல படத்தோட கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க. எங்க சித்தப்பா அங்க இந்த சிங்கப்பூர் வந்து படம் பார்த்தாரு, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க. நீ நல்லா விளையாடா, உங்க டீம் எல்லாம் விளையாட வைக்கலடா. நீங்க அப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன். போங்க. இப்ப என்ன உனக்கு வேணும்? நீங்க ஒண்ணும் பண்ணாதீங்க. நல்லா பண்ணலடா நீங்க. எப்பா நல்லா பண்ணலன்னு தானே சொல்ல முடியும். இதுக்கு இப்படி போறியா? அதாம்லே பராகு, என்னடா கிரிக்கெட் விளையாடுறாங்க? இதுக்கு நீ ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டுருக்கலாம்டா. ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லே ஒரு 2 விக்கெட் எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோ, வேற லெவல்ல வந்திருக்கும். கேப்டன் நீங்க தான் உண்மையான ராஜஸ்தான் ராயல்ஸ் கேப்டன். எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியல. நீங்க விக்கெட் கீப்பிங் எப்படி பண்ணுவீங்க, ஓப்பனிங் இறங்கி என்ன அங்க நிக்கிற விக்கெட் கீப்பர் என்ன டீம் கேப்டனும் ஒன்னும் சரியில்லை. என்னத்த சொல்ல? எதுக்குடா என்னைய உட்கார வச்சாங்க? நீ ஏன்டா உட்காந்து? நீங்க உட்காந்தீங்கல்ல, என்னைய உட்கார வச்சிருவாங்கல்ல. நம்ம டெத் பவுலரா, அது யாருப்பா? அது பேரு கூட தெரியல. அவங்க எல்லாம் டெபியூட் பண்றாங்க. சந்தீப் சர்மா. நீ பண்ணிருக்க வேண்டிய இடத்துல விடுங்க. உங்களையே உட்கார வச்சிட்டாங்க. உங்களுக்கு பதில 14 வயசு பையனை கூட்டு வந்து உங்களை அவமானப்படுத்துறாங்க. பாத்தீங்களா? அது கூட நான் ஒத்துப்பேன்டா. அது நல்லா விளையாடுறான், விளையாட்டு விட்டு கீப்பிங்கா, கேப்டன்சிடா தெரியலையே. அந்த அளவுக்கு தானே நம்மள ட்ரீட் பண்றாங்க. இதனாலதாங்க ஆர்ஆர் குவாலிஃபையே ஆகல. விடுங்க. சரி விடுங்க. நான் பேசியிருக்கேன். நான் மும்பை, நீ சென்னை. அது என்ன நீங்க மட்டும் மும்பை, நான் சென்னை. நானும் மும்பைக்கே போறேன். எதுக்கு இந்த சென்னை? நான் சென்னை போய்க்கிறேன். நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க. நீங்க உட்காந்து நல்லா உட்காந்து சுகம் கண்டுட்டீங்க. அதனால சார தெரிறீங்க. நம்ம அப்படி கிடையாது. நம்ம பவுலிங் போடணும். யாரு நீங்க? நாங்க நீங்க இன்னும் கேப்டன். இது கேப்பே வாங்கல. கேப் வாங்கலைனாலும் நம்ம பேரை சொன்னா அந்த கை அரங்கம் தட்டும். நான் மும்பை கேப்பே வாங்கல. சரி போதும், போங்க. விட்டுருங்க. இவ்வளவு ஆனவன் வேணாம் நமக்கு. போங்க. என்னதான் இருந்தாலும் ராஜஸ்தான் ராயல்ஸ் சஞ்சு சாம்சன் பண்ற அளவுக்கு கேப்டன்ஷிப் யாரும் வராது. என்னதான் இருந்தாலும் சந்தேஷமா பவுலிங் இருக்கே. அந்த டெத் பவுலிங் எவ்வளவு அழகா போடுவான். நாங்களே எங்களை மாத்தி பாராட்டிக்கிறோம்.